கிட்டத்தட்ட 42 ஆடுகள். 42 ஆடுகளும் எனக்கு வந்தது. அதுக்கு தான் அங்கே பொதிகடியில் ஒரு செட்டு போட்டோம். அந்த செட்டும் தம்பி தான் கொடுத்தான். வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஊழியத்துக்கு அதனுடைய காசுகளை எடுத்து செலவு பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் ஒரு ஆடு எங்களுக்குள்ள நிற்கலையே, எல்லாம் போச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விட்டோமா? இன்றைக்கி அந்த தம்பி பேங்க்கில் வேலை பார்க்குறான். அவனுடைய மனைவி பேங்க்கில் வேற ஒரு இடத்துல வேலை பார்க்காங்க. 2 பேரும் இன்றைக்கி 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க மாதந்தோறும். தமிழ்நாட்டிலே வீடுக்கு சொந்தமாக வீடு வாங்கியாச்சு, சொந்தமாக கார் வாங்கியாச்சு. எல்லாத்துலேயும் தேவன் என் கூட இருக்கிறவங்க தேவன். அதனால் தேவன் என்னை குறைவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைப்பா? இல்லை, நான் விசுவாசத்தில் பிழைக்கிறவன். நான் யார்? விசுவாசத்தில் பிழைக்கிறவன். தேவன் கர்த்தருக்காக அந்த தம்பிக்காக ஜெபிக்கிறவன். அந்த தம்பி ஜெபத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் என்னை விட்டு போனாலும் கூட நான் தேவன் பேரில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தவர்களுக்கு இந்த நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அடுத்த ஒவ்வொருவரும் என்னை போல விசுவாசத்தில் நிற்பீர்களானால் நிச்சயமாக ஒரு நாள் தேவன் உங்களை உயர்ந்த பாதையில, உன்னத பாதையில உங்கள் காலடியை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்களுடைய மான்களின் கால்களைப் போல உங்களுடைய கால்களை மாற்றி உங்களை என்ன செய்வார்? உன்னதத்தில் தேவன் உங்களை உட்கார வைத்து எல்லா ஆசீர்வாதத்தோடு நடமாட செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால், உன் விசுவாசத்தினால் நீ. வாசிக்கலாமா? மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் 11:24. நீ விரும்பி தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்போது யார் சொன்னா? இயேசுநாதர் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் உருவாக்கின இயேசுநாதர் என்ன சொல்லுகிற? எப்போ உருவாகும்? வாய் திறந்து பேசும்போதே நடக்குமா? எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? இதை வாய் திறந்து தேவனிடத்துல கேட்டா நீ விரும்புறது கொடுக்கப்படும் சொல்லுகிறார் இயேசு. இது நடக்குமா? நடக்காதா? பாருங்க. சரி, இந்த பொதிகேடி மலை இருக்க, அது போய் கடல்ல போய் விழுன்னு சொன்னா நடக்குமா? நடக்காதா? யார் சொன்னா? இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து 7 நாள் இங்க உட்கார்ந்து சொல்லுவோம், பொதிகேடி மலை கடல்ல போய் விடணும், எங்களுக்கு அந்த நிலப்பரப்பெல்லாம் எங்களுடைய நிலமாக மாறணும் அப்படின்னு சொல்லுவோமே. நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். சொல்லணும், சொல்லணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்ன சொல்லணும்? விசுவாசம் என்னது? சொல்லணும். என்ன சொல்லணும்? இருதயத்தினுடைய நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் என்ன இருக்கணும்? கடவுளுடைய நிறைவு இருக்கணும். இருதயத்தில் தேவனுடைய வல்லமை இருக்கணும். இருதயத்தில் தேவன் செய்வாருங்கிற என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும்? நடக்கும். வேதவசனத்தில் எரிகோ கோட்டையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனத்தை வாசிக்க கேட்போமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அல்லேலூயா. ஒரு எரிகோன்னு ஒரு பட்டணம் இருந்ததுங்க. அந்த பட்டணத்தில் 7 நாள் என்ன செஞ்சாங்க? 7 தேவ பணியாளர்கள் என்ன செஞ்சாங்க? கொம்புகளினால செய்த ஒரு 7 எக்காலங்களை எடுத்துக்கொண்டு ஊதணும். அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொல்லணும்? வெற்றி நமக்கு, வெற்றி நமக்கு, வெற்றி நமக்கு அப்படின்னு சொல்லணும். வெற்றி தேவனுக்கு, வெற்றி தேவனுக்கு, வெற்றி நமக்கு அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த 6 நாள் சுற்றி வராங்க.
6 நாளும் இப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தான் நடந்தாங்க.